மஜ்லிஸ் மண்டபத்திலே இருந்து புனிதம் நிறைந்த மீரான் ஷாஹிப் மௌலத் ஓதப்பட்டு நிறைவு பெற்றிருக்கின்றன. இன்னும் சொற்ப வேளையிலே மஜ்லிஸ் மண்டபத்தில் இருந்து சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்தப்பட இருக்கின்றன. அந்த பயான் நிகழ்வினை பூர்வீக முஸ்லிம்களின் முகநூல் தொலைக்காட்சி மிஅராஜ் முகநூல் தொலைக்காட்சி வாயிலாக நேரடியாக பார்வையிடலாம் என்பதனை தெரிவித்துக் கொண்டு, அன்புக்குரிய பெற்றோர்களே, நாங்கள் அடிக்கடி கூறிக்கொள்வது, உங்களுடைய குழந்தைகளை மிகவும் பாதுகாப்பான முறையில் வைத்துக் கொள்ளுங்கள். தர்காவில் நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற பொழுது எந்த விதமான அறிவித்தலும் இடையில் கொடுக்கப்பட மாட்டாது என்பதனை தெரிவித்து கொள்கின்றோம். ஆகவே தயவு செய்து அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறும், அத்தோடு இந்த நேவியினர் லைஃப் கார்டு அவர்கள் தருகின்ற முக்கியமான அறிவித்தல் ஒன்று, சீரற்ற காலநிலை மாற்றம் காரணமாக கடல் அலை சற்று வேகமாக இருக்கின்ற காரணத்தினால் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை கடற்கரை ஓரமாக அழைத்து சென்று அலைவாய்வை விட்டும் தவிர்த்திருக்குமாறு, அதில் கூடிய கவனம் செலுத்துமாறு பெற்றோர்களை இந்த வேளையிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று கடந்த 2ஆம் திகதி திங்கட்கிழமை ஜமாஅத்துல் ஆஹிர் தலைப்பிறையோடு ஆரம்பிக்கப்பட்டிருந்த எமது புனித கொடியேற்ற விழாவானது இன்று 8வது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் கொடி இறக்கும் தினமாகிய எதிர்வருகின்ற 14ஆம் திகதி சனிக்கிழமை லுகர் தொழுகையினை தொடர்ந்து மாபெரும் கந்தூரி வழங்கி வைக்கப்பட்டு, அன்றைய தினம் அசர் தொழுகையினை தொடர்ந்து புனித நிறைந்த அல் குர்ஆன் ஓதி தமாம் செய்யப்பட்டு விசேட துவா பிரார்த்தனையோடு மாலை 5 மணி அளவில் புனித கொடியானது இறக்கி வைக்கப்பட்டு நிகழ்வுகள் யாவும் நிறைவுக்கு வர இருக்கின்றன என்பதனை இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவேதான் இந்த கந்தூரிக்குரிய அரிசி, கந்தூரிக்கான காணிக்கைகள், பொருட்கள் கொடுக்கக்கூடிய அன்புக்குரிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், முஹிப்பீன்கள் அதனை முன்கூட்டியே எமது பள்ளிவாசல் காரியாலயத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு இந்த வேளையிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உலகமெல்லாம் போற்றி புகழப்படும் சங்கை மகான் சட்குணம் குடிகொண்ட எஜமான் ஷாஹுல் ஹமீது வலி உல்லா கத்தசல்லாஹு சிர்ருல் அசீஸ் நாயகம் அன்னவர்களினுடைய 203வது கொடியேற்ற விழா நிகழ்விலே 8வது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இப்பொழுது உங்கள் மத்தியிலே சன்மார்க்க சொற்பொழிவினை நிகழ்த்துவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். ஜாமியா மன்பாய் ஹிதாயா அரபு கலாபிடத்தினுடைய விரிவுரையாளர் கண்ணியத்துக்குரிய மௌலவி MLM அருஷாத் மன்பாய் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹில் முத்தவஹிதி பிஜலாலி தாத்திஹி வ கமாலி சிஃபாத்திஹி அல் முத்தகத்திசி ஃபி நுஊத்தில் ஜபரூத்தி அன் ஷவாயிபின் நக்ஸி வ சிமாத்திஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யிஹில் முஅய்யதி பிசாத்திஇ ஹுஜஜிஹி வ வாலிஹி பையினாத்திஹி وعلى آله وأصحابه هداة طريق الحق وحماته. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما كانوا أولياءه إن أولياؤه إلا المتقون صدق الله العلي العليم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم سئل النبي صلى الله عليه وسلم من آلك كل تقي صدق رسول الله صلى الله عليه وسلم. பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள் எல்லா திசையிலும் ஓர் எல்லை இல்லா வெளிவானிலே நில்லாது சுழன்றோட நியமஞ்செய்தருள் நாயகன் சொல்லாலும் மனதாலும் தொடரொணாத பெருஞ்சோதி அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். கல்லாதவராயினும் உண்மை சொல்லாதவராயினும்
பொல்லாதவராயினும் நட்டவம் இல்லாதவராயினும் நல்லார் உரை நீதியின்படி நில்லாதவராயினும் எல்லோரும் வந்தேத்தும் அளவில் எம பயங்கடச் செய்பவன் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். அல்லாஹ்வின் பேரொளி சுடராய் இவ்வுலகத்தில் அவதரித்த நபிகள் நாயகம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், புனிதமான இந்த மஜ்லிஸிலே கலந்திருக்கின்ற உலமாக்களே, பெரியார்களே, மாணவர்களே, அதே போன்று இந்த உரையை வெளியிலிருந்து செய்மடுத்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்புக்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த நேரத்திலே நம் அனைவரையும் இந்த இடத்தில் ஒன்று கூடி வைத்திருப்பதற்கு அல்லாஹுக்கு முதல்கண் நன்றி செலுத்தியவனாய், பேரன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த இடத்திலே அல்லாஹ்வினுடைய வழி என்று போற்றப்படக்கூடிய எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகம் கத்தஸல்லாஹு வசிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய நினைவாக கொடியேற்றப்பட்டு மார்க்க சம்பிரதாயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த இடத்தில் இந்த அடியனுக்கும் அவர்களை பற்றி பேசி இந்த நடைமுறைகளுக்கும் இந்த வழக்கங்களுக்கும் எதிராக கூடாது என்று ஷிர்க் பித்அத் என்று பேசுகின்ற விடயங்களையும் சிலதை உள்ளடக்கியதாக இந்த உரையை கொண்டு செல்லலாம் என்று நினைக்குகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனையும் ஹதீதையும் தந்ததன் பிற்பாடும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய நேசர்கள் இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இறக்குகிறார்கள். அவர்களை கொண்டு அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்குகிறான். அவர்களை கொண்டு அல்லாஹ் மலைகளை பொழியச் செய்கின்றான். அவர்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு இறங்குகின்ற நோய்களை எல்லாம் தடுக்குகின்றான் என்பதாக ஹதீதுகளின் ஊடாக நாங்கள் பார்க்க முடியும். அப்படி பேசப்பட்ட புகழப்பட்ட ஒரு மனிதர் தான் எஜமான் ஷாவுல் ஹமீத் பாதிஷா நாயகம் கத்தஸல்லாஹு வசிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 23வது தலைமுறையில் இவர்கள் வருகிறார்கள். கௌசுனா முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு வசிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய தலைமுறையில் 13வது தலைமுறையிலே இவர்கள் வருகின்றார்கள். இவர்களுடைய தந்தை வழி ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வம்சாவளியாகவும் அவர்களுடைய தந்தையினுடைய பெயர் சையீது ஹசன் குத்தூஸ் என்று சொல்லப்படும். அதே போன்று அவர்களுடைய தாயின் வழி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வம்சாவளியினூடாக வருகிறது. அவர்களுடைய தாயின் பெயர் ஃபாத்திமா. இப்படி எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகம் அவர்கள் ஹிஜ்ரி 910 வெள்ளிக்கிழமை இரவில் ஜமாதுல் ஆஹிர் மாதத்தில் பிறை 10 பிறக்குகிறார்கள். மாணிக்கப்பூர் என்ற ஊரிலே இவர்கள் பிறக்கிறார்கள். இந்தியாவில் வடகிழக்கில் அயோத்தி மாகாணத்தில் உள்ள பட்டணங்களில் மிகவும் பிரபல்யமான ஒரு இடம்தான் மாணிக்கப்பூர் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில் பிறந்த எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகம் கத்தஸல்லாஹு வசிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மார்க்க பணிகளை தொடங்குவதற்காக வேண்டி 18வது வயதிலே தனது தாய் தந்தையர்களிடத்தில் இருந்து அவர்கள் வெளியேறுகின்றார்கள். அவர்கள் வெளியேறுகின்ற பொழுது அவர்கள் தனது தந்தையை பார்த்து கூறினார்கள், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு குரு இல்லாமல் கற்றுக்கொள்கின்ற கல்விகள் ஒரு குருடனுக்கு சமனானதாக ஆகும் என்று கூறுகிறார்கள். இந்த உலகத்திலும் குருடனாக மறு உலகத்திலும் அவன் குருடனாக காணப்படுவான் என்று எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகம்
மாணிக்கபூரி கத்தஸல்லாஹு அஸ்ஸிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் சொல்லிவிட்டு 18வது வயதிலே தனது ஊரை விட்டு வெளியேறுகின்றார்கள். மார்க்க கல்விக்காகவும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்ப வேண்டும் என்கின்ற அந்த இஹ்லாஸான எண்ணத்தோடு வெளியேறி செல்கிறார்கள். இப்படி அவர்கள் முதலாவதாக மேற்கு திசையை நோக்கி செல்கிறார்கள். ஆப்கானிஸ்தான், பலூச்சிஸ்தான், அதே மாதிரி துருக்கிஸ்தான் போன்ற பல்வேறு நாடுகளுக்கு சென்று மார்க்க கல்வியை கற்று மற்றவர்களுக்கும் எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படி கற்றுக் கொடுத்து விட்டு துருக்கிஸ்தானில் உள்ள ஜபலுல் அவுலியா என்ற இடத்திலே அந்த மலையிலே வந்து இருக்கிறார்கள். அவர்களும் அவர்களுடைய சீடர்களாகிய ஃபகீர்களும் இறக்குகிறார்கள். இருந்து அவர்கள் மார்க்க விடயங்களை பேசுகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற ஒரு அசரிரி, ஒரு சத்தம், தனது ஊருக்கு மிக வேகமாக திரும்ப வேண்டும் என்று உடனடியாக காலை நேரத்தில் வெளியாகி இரவு நேரத்தை வந்து அடைந்து கொள்கிறார்கள். வருகின்றார்கள். தனது தந்தை சுகஈனமாக இருக்குகின்றார்கள். அவர்களை சந்திக்கிறார்கள். இவர்களை அவர்கள் சந்தித்தவுடன் இவர்களை பார்ப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் அவர்களுடைய ரூஹை வைத்திருந்தது போல இவர்களை பார்த்தவுடன் அவர்களுடைய ரூஹு பிரிந்து விடுகிறது. இவர்களுடைய தந்தை மரணித்ததன் பிற்பாடு அவர்களுடைய தாயார் 5வது நாளிலே இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். இப்படி எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகம் மாணிக்கபூரி கத்தஸல்லாஹு அஸ்ஸிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. மக்களுக்கு மார்க்க பணிகளை போதிக்க வேண்டும் என்று மேலூர் நாகூர் என்கின்ற மேல் நாகூர் என்ற இடத்திற்கு செல்கிறார்கள். அங்கே செல்கின்ற பொழுது ஆடம்பர வாழ்க்கையும் மாடி மாளிகைகளும் அதே போன்று கோபுரங்களும் உயர்ந்ததாக காணப்பட்ட அந்த மக்கள் மார்க்கத்தில் பின்தங்கியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எஜமான் ஷாவுல் ஹமீத் மாணிக்கபூரி கத்தஸல்லாஹு அஸ்ஸிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் சொன்ன அந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை அந்த இடத்தை விட்டு நகர்த்தி விடுகிறார்கள். அவர்களை உதாசீனப்படுத்தினார்கள். அவர்களை கொச்சைப்படுத்திவிட்டு அந்த ஊரை விட்டு இவர்கள் ஷாவுல் ஹமீத் நாயகத்தை ஒதுக்குகிறார்கள். எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகம் அவர்கள் அந்த இடத்தில் இருந்து கீழ்த்திசையில் இருக்குகின்ற கடலோர பகுதிக்கு வருகின்றார்கள். இப்பொழுது நாகூர் இருக்குகின்ற அந்த இடத்திற்கு வந்து எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகம் கத்தஸல்லாஹு அஸ்ஸிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் வசிக்கிறார்கள். இவர்களை துரத்திவிட்ட, இவர்களை கொச்சப்படுத்திய, இவர்களை கேவலமாக எண்ணிய அந்த மக்களுடைய நிலை அப்படியே ஊர் குலைந்து நோய்கள் ஏற்பட்டு ஊரை விட்டு மக்கள் அப்படியே வெளியேறி செல்கிறார்கள். இப்படி எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் நேரடியாக அவர்களுக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு, அவர்களை துன்புறுத்தியவர்களுக்கு இந்த இடத்தில் அல்லாஹ் தண்டனை வழங்குகிறான். இந்த நேரத்தில் தான் பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ், மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதந்துஹு பில் ஹர்ப், யார் என்னுடைய வலியை நோவினை செய்கின்றாரோ அவரோடு நான் யுத்தம் பிரகடனம் செய்ய தயாராக இருக்குகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய அந்த செய்தி இந்த இடத்தில் மிக முக்கியம். ஏனென்றால் இவர்கள் பார்க்கின்ற பார்வையாக அல்லாஹ் இறக்குகிறான். இவர்கள் பேசுகின்ற பேச்சாக அல்லாஹ் இறக்குகிறான். எல்லா இடத்திலும் அல்லாஹ் இவர்களுக்கு உதவி செய்தான். அதனால் எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகம் மாணிக்கபூரி அன்னவர்களுக்கு செய்த அநீதிக்கு அந்த மக்கள் நோய்வாய்ப்பற்று அளிக்கப்படுகிறார்கள். இப்படி இவர்களுடைய செய்தியை கேள்விப்பட்ட அந்த ஊரை ஆட்சி செய்கிற அச்சு தப்ப நாயிக்கன் என்னும் ஒரு அரசர் என்ன செய்கிறார் என்றால், அவர்களை வந்து சந்தித்து அவர்களிடத்தில் பேசி மார்க்க விடயங்களை பற்றி கேட்டுவிட்டு அவர்களுடைய இடத்தில் 200 ஏக்கர் காணிகளை எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகத்துக்காக
அந்த மனிதர் விட்டு செல்கிறார். இப்படி எஜமான் ஷாலோமித் நாயகம் கத்தஸல்லாஹு வசிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய வரலாறு இறக்குகின்றது. கராமத்தில் அவர்கள் காட்டிய அந்த கராமத்துகள் இன்றைக்கு சாதாரண ஒரு மனிதனுடைய புத்திக்கு படுவதற்கு அது சாத்தியமற்றதாக இறக்குகிறது. ஏனென்றால் கராமத்து என்றாலே அது ஹவாரிக்குல் ஆதாத், வளமைக்கு இயற்கைக்கு ஒரு மனிதனுடைய செயற்பாடுகளுக்கு மாற்றமாக இருப்பதுதான் கராமத்து என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகத்துடைய கராமத்தில் ஒன்றுதான் அவர்கள் கடற்கரை ஓரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடற்கரை ஓரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹாலந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு கப்பல் ஓட்டையிடப்பட்டு தண்ணீர் அங்கே உள்ளே சென்று கொண்டிருக்கிறது. எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகம் அன்னவர்களுடைய தலைமுடிகள் சிரைக்கப்பட்டு அவர்களுடைய தாடிகள் சிரைக்கப்படுகின்ற அந்த நேரத்திலே இந்த சம்பவம் நடக்குகின்றது. உடனடியாக எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகம் என்ன செய்தார்கள் என்றால், அந்த முடி வெட்டி விடுகின்ற அந்த மனிதனுடைய கண்ணாடியை எடுத்து அப்படியே வீசி விடுகின்றார்கள். அந்த ஓட்டை ஏற்பட்ட இடத்தில் இது சென்று ஒட்டிக்கொள்கிறது. ஒட்டிக்கொண்டதன் பிற்பாடு அங்கே ஏற்பட்ட அந்த ஆபத்திலிருந்து அந்த மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். பாதுகாக்கப்பட்டதன் பிற்பாடு எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகம் கத்தஸல்லாஹு வசிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களை வந்து சந்தித்து அந்த கண்ணாடியையும் அந்த அன்பளிப்புகளையும் அவர்கள் வழங்கிவிட்டு செல்கிறார்கள். இப்படி மாபெரும் கராமத்துகளை நிகழ்த்தியவர்கள் எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகம் மாணிக்கப்பூரி கத்தஸல்லாஹு வசிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள். இன்றைக்கு நாகூரிலே பெரியதொரு குளம் ஒன்று இறக்குகிறது. அது உருவாகிய வரலாறை நாங்கள் பார்க்கிற பொழுது அதுவும் அவர்களுடைய கராமத்தில் உள்ள ஒன்றுதான். அவர்கள் குளிப்பாட்டப்பட்ட தண்ணீர் அந்த இடத்திலே தேங்கி நிற்குகிறது. அது ஒரு குட்டையாக, அப்படி ஒரு குளமாக தண்ணீர் தேங்கி நிற்குகின்றது. அந்த நேரத்தில் தான் அந்த வரலாறுகளை கூறுகிற பொழுது அச்சை சுல்தான் என்கின்ற ஒருவரால் அந்த குளம் தோண்டப்பட்டு விசாலப்படுத்தப்பட்டு இன்றைக்கு நாகூரிலே பெரியதொரு காட்சியாக அது இறக்குகிறது. இப்படி எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகம் கத்தஸல்லாஹு வசிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய வரலாறுகள் இறக்குகிறது. பேரன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய இறைநேசர்கள் என்றால் யார்? எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகம் அன்னவர்கள் ஒரு இறைநேசர் என்று நம்மால் எப்படி சொல்ல முடியும்? குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிறதா? ஷாவுல் ஹமீத் என்று, வலியுல்லா என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா? ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதா? அல்லது ஹிஜ்ரிக்கு 300 நூற்றாண்டுகளிலே அப்படி அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகளை பயான்களிலே கேட்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வழியை தீர்மானிப்பான் என்றால், ஒரு மனிதனை நேசிப்பான் என்றால் அந்த மனிதனுடைய நேசத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அது எப்படி வெளிப்படுத்துவான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் அழைத்து அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் இந்த அடியானை நேசிக்குகிறான், நீங்களும் அவர்களை நேசிங்கள். அவரும் நேசிப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் அந்த அடியானை நேசிப்பார்கள். அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வானத்தில் இருக்குகின்றவர்களை பார்த்து சொல்வார்கள், நான் அவர்களை நேசிக்கின்றேன், அல்லாஹ்வும் நேசிக்குகிறான், நீங்களும் நேசியுங்கள் என்று வானத்தில் இருக்குகின்றவர்களை பார்த்து சொல்லப்படும். அவர்களும் நேசிப்பார்கள். அதன் பிற்பாடு இந்த பூமியிலே இருக்குகின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இவர் ஒரு நல்ல மனிதர், சாலிகான மனிதர், இவர் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற இறைநேசர் என்கின்ற எண்ணத்தை அல்லாஹ் உருவாக்குகின்றான் மனிதனுடைய உள்ளத்திலே. அப்படி உருவாக்கப்பட்டு பேசப்படுகின்ற அவர்கள்தான் வலியுல்லாக்களாக, அல்லாஹ்வுடைய இறைநேசர்களாக இன்றைய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பேரன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இறைநேசர்களிடத்தில் நாம் செல்ல வேண்டும். இறைநேசர்களிடத்தில் நாங்கள் சென்று அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்ற விடயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே கூறுகிற பொழுது அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை பற்றி, ரஹ்மானை பற்றி
நீங்கள் தெரிய வேண்டுமா, அது குறித்த செய்தி யாரிடத்தில் இருக்குகிறதோ அவர்களிடத்தில் நீங்கள் சென்று கேளுங்கள். அல்லாஹ்வை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்றிருந்தால் அது குறித்த செய்தி யாரிடத்தில் இருக்குகிறதோ அவர்களிடத்தில் நீங்கள் சென்று கேளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். இந்த வசனம் நமக்கு சொல்கின்ற விடயம் என்ன? அல்லாஹ்வை பற்றிய அறிவு இருப்பவர்கள் ஷரியத்து, தரீகத்து, ஹகீகத்து, மஅரிபத்து போன்ற எல்லா விதமான அறிவுகளையும் உள்ளடக்கியவர்கள்தான் அவர்களிடத்தில் சென்று நாங்கள் அறிவை படிக்க வேண்டும். ஷரியத் இல்லாத தரீகத்தும் தரீகத் இல்லாத ஷரியத்தும் எந்த பிரயோஜனமும் அற்றது. அதை சொல்வார்கள், கிஃபாயத்துல் அத்கியா என்ற கிதாபிலே சொல்வார்கள், இன்ன ஷரீஅத பிலா தரீகத்தின் ஃபஹிய ஆத்திலா. ஷரியத் என்பது, மார்க்கம் என்பது தரீகத் இல்லாமல் இருக்கும் என்றிருந்தால் அது இருந்தும் பிரயோஜனமற்றது என்று சொல்வார்கள். வைன்ன தரீகத்த பிலா ஷரியத்தின் ஃபஹிய பாத்திலா என்று சொல்வார்கள். அதாவது ஷரியத் இல்லாத தரீகத்து அது வீணானது, பாத்திலானது, அதை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கிஃபாயத்துல் அத்கியாவிலே தஸவ்வுஃப் குறித்து நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் பேசுகின்ற பொழுது அழகிய ஒரு உதாரணத்தை சொன்னார். ஷரியத் என்பது ஒரு மனிதனுடைய உடலிலே இருக்குகின்ற தோலை போன்றது. தரீகத் என்பது அந்த மனிதனுடைய தோலுக்குள் இருக்குகின்ற சதையை போன்றது. ஹகீகத் என்பது அந்த சதையை தாண்டி உள்ளே இருக்குகின்ற எலும்பு போன்றது. மஅரிஃபத் என்பது அது மூளை என்று என்னுடைய நண்பர் ஒருவர் இந்த உதாரணத்தை அழகிய முறையிலே சொன்னார். ஷரியத் இல்லாத, தோல் இல்லாத சதை அழுகிவிடும். சதை இல்லாத முள்ளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. மஅரிஃபத் என்கின்ற மூளை இல்லாத அந்த உடலுக்கோ அந்த தோலுக்கோ எந்த ஒரு கண்ணியமும் கிடையாது. இதை என்னுடைய தோழர் ஒருவர் இந்த ஷரியத்து, தரீகத்து, ஹகீகத்து, மஅரிஃபத்துடைய விடயங்களை பற்றி பேசுகின்ற பொழுது அழகிய உதாரணமாக சொல்லி காட்டினார். ஆகவேதான் ஷரியத்து முக்கியம். ஷரியத்து இல்லாமல் யாராவது நான் தரீகத்தில் இருக்குகிறேன், நான் ஒரு ஷேகு, நான் ஒரு வலியுல்லா, நான் ஒரு குத்துபு என்று யாராவது சொல்வார் என்றால் அவர் ஷைத்தானாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே ஷரியத் இல்லாத ஒரு இமாமையோ, ஷரியத் இல்லாத ஒரு வலியுல்லாவையோ நாங்கள் ஒரு காலமும் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அடுத்ததாக பேரன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் முக்கியமான சில விடயங்களை பேசலாம் என்று நினைக்கிறேன். அதாவது சென்ற ஒரு ஹுதுபாவை நாங்கள் பார்த்தோம். சென்ற வெள்ளிக்கிழமை கல்முனை பிராந்தியத்தில் இருக்குகின்ற ஒரு பள்ளி வாயிலில் ஒரு ஹுதுபா ஓதப்பட்டது. அதிலே சொல்லப்பட்ட விடயம் மிக முக்கியமான விடயங்கள். ஏதாவது தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டலாம். இருந்த போதிலும் சில விடயங்களை அவர்கள் பேசுகின்ற பொழுது வலிமார்களை நேசிப்பது, வலிமார்களை அழைப்பது, அவர்களுக்கு காது கேட்காது, அவர்கள் மரணித்து விட்டார்கள், அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறி ஷிர்க் செய்கிறார்கள், பிதஅத் செய்கிறார்கள் என்று பேசியதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு ஒரு ஹதீதை முதலாவதாக சொல்கிறார்கள். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக, ஒரு மனிதர் மரணித்து விட்டால் கபருள் அடக்கம் செய்யப்பட்டதன் பிற்பாடு அவரிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படும். அவரிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அவரிடத்தில் நல்ல மனிதராக இருந்தால் நம் கனாமத்தில் அரூசி, நீங்கள் தூங்குங்கள், புது மாப்பிள்ளை போன்று நீங்கள் தூங்குங்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. ஒரு மனிதர் பாவியாக இருந்தால் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று அந்த செய்தியிலே வருகிறது. இப்ப ரெண்டு விடயம்தான் இருக்கிறது. ஒருவர் மரணித்து விட்டால் அவர் தூங்கணும், நல்ல மனிதராக இருந்தால் புது மாப்பிள்ளை போன்று, அவர் பாவியாக இருந்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான். இதை சொல்லி எந்தவித பிரயோஜனம் இல்லாத ஒரு விடயத்தை மக்கள் செய்கிறார்கள், ஷிர்க் செய்கிறார்கள், பிதஅத்தை செய்கிறார்கள் என்று மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம்.
அதே ஹதீதில் நம் கனாமத்தில் அரூசி என்ற சொல்லப்பட்ட அதே செய்தியில் பின்னால் ஒரு துண்டு வருகிறது அல்லது எப்படி தூங்க வேண்டும், லா யூகிலுஹு இல்லா அஹப்பு அஹலி இலைஹி ஹத்தா யபஅதஹு அல்லாஹு மின் மல்ஜாஇஹி என்ற செய்தி அதே ஹதீதில் பின்னால் வருகிறது. புதுமாப்பிள்ளை போன்று தூங்குங்கள் என்று சொல்லப்படும் எது வரைக்கும் என்றால் அல்லாஹ் அவரை எழுப்பாட்டுகின்ற வரை. அது மாத்திரமல்ல, அவருக்கு மிகவும் நெருக்கமான மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு அடியான் வந்து அவரை எழுப்பச் செய்கின்ற வரை அவர் மாப்பிள்ளை போன்று தூங்குங்கள் என்று அவருக்கு சொல்லப்படும். இந்த இடத்தில் நன்றாக விளங்க வேண்டும். இந்த வாசகத்தை அவர்கள் விட்டுவிடுகிறார்கள். அவர்களை எழுப்பாட்டுகின்ற என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை விட்டுவிட்டு இரண்டு விடயம்தான், ஒன்று அதாபு, ஒன்று தூக்கம். அப்படி இருக்கிற பொழுது யா ஷாலே மீரா என்று அழைத்தால் என்ன பிரயோஜனம்? யா காதிர் முராது ஹாசில் என்று அழைத்தால் என்ன பிரயோஜனம்? என்னை நீங்கள் பாருங்கள் என்று அழைத்தால் என்ன பிரயோஜனம்? எதுவுமே இல்லாமல் இந்த மக்கள் ஷிர்க் செய்கிறார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்குகின்றார்கள் என்று ஹுதுபாக்களிலே பேசுவதை நாங்கள் கேட்கிறோம். இந்த விடயத்தின் ஊடாக இதை சொல்லிவிட்டு, இந்த ஹதீதை மாத்திரம் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் தூங்கி விடுவார்கள் என்று. இப்படி இந்த ஹதீதை மாத்திரம் வைத்துவிட்டு சட்டத்தை சொல்லி அதை செய்கின்ற, அழைக்குகின்ற, சலாம் சொல்லுகின்ற, ஜியாரத்து செய்கின்ற மக்களை பார்த்து முஷ்ரிக்குகளாக இட்டு கட்டுகிறார்கள். அவர்களுக்கு குர்ஆன் ஹதீதுகளில் இருந்து விடை கொடுப்பதற்கு முன்னர் அவர்கள் ஏற்றுக்கொள்கிற, பேசியவர் ஒரு மதனியாக இருந்தால் மதீனாவிலே அவர் படிக்கின்ற கிதாப், பேசியவர் ஒரு ரியாத்தில் வெளியாகி இருந்தால் அவர் அங்கே படித்த கிதாப், இப்னு தைமியா அல் ஹர்ரானி என்று சொல்கிற அவர்களுடைய இமாம், அவர் மஜ்மூல் ஃபதாவா என்கின்ற அவருடைய கிதாபிலே 24வது ஜுஸிலே சொல்கிறார். அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, உயிருள்ளவர்கள் மரணித்தவர்களை சந்தித்தால், நன்றாக விளங்க வேண்டும், பேசிய உலமாக்கள் ஒருவர் மரணித்தார் என்றால் ஒன்று தூங்கி விடுவார் அல்லது அவருக்கு அதாபு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த ஹதீதிலே ஒரு துண்டை விட்டு சொல்கிறார்கள். அடுத்ததாக அந்த ஹதீதை வைத்து மாத்திரம் மற்றவர்களை முஷ்ரிக்குகளாக, முட்டாள்களாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் விளங்க வேண்டும், அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து விளக்கம் கொடுப்பதற்கு முன்னர் அவர்களுடைய இமாம்கள் என்ன சொல்கிறார்கள். இப்னு தைமியா என்கின்ற இமாம் இந்த கிதாப் அவர்கள் ஓதாமல் இருக்க மாட்டார்கள், கட்டாயம் ஓதிருப்பார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, அனில் அஹ்யாயி இதா ஜாருல் அம்வாத்த, மரணித்தவர்களை உயிருள்ளவர்கள் சந்தித்தால் என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, உயிரோடு இருக்கிறவர்கள் மரணித்தவர்களை சந்தித்தார்கள் என்றால் அவர்கள் இவருடைய ஜியாரத்தை அறிவார்களா அல்லது மையத்தை அறிந்து கொள்ளுமா? இவர்களில் இருக்குகின்ற மையத்துடைய உறவுகளில் யாராவது ஒருவர் மரணித்தால் அதை அறிந்து கொள்ளுமா என்ற கேள்வியை இப்னு தைமியா அவரிடத்தில் கேட்கப்படுகிறது. இப்னு தைமியா என்பவர்கள் யார்? இன்றைக்கு இருக்குகின்ற நவீன கொள்கையின் ஸ்தாபகராக இருக்குகின்றவர் தான் இந்த இப்னு தைமியா அல் ஹர்ரானி என்பவர்கள். இவர் சொல்றார், அவரிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது, ஒருவர் மரணித்தால் அவரை ஜியாரத்து செய்தால் அறிந்து கொள்வார்களா அல்லது அவருடைய குடும்பத்திலிருந்து யாராவது மரணித்தால் அந்த மையத்தை அறிந்து கொள்ளுமா என்ற கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அவர் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், நாம் கத் ஜாஅத்தில் ஆசாரு பி தலாக்கிஹிம், அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வார்கள் என்ற ஆதாரங்கள், செய்திகள் வந்திருக்கிறது. வத்தசாவுலியும், அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வார்கள், கேட்டுக்கொள்வார்கள். ஒரு மரணித்தவருடைய கபருக்கு உயிரோடு இருக்குகின்றவர் செய்கின்ற நற்கர்மங்கள் எல்லாம் போய் சேரும் என்று இப்னு தைமியா அவர்கள் கூறியதாக அவருடைய கிதாபிலே மஜ்மூல் ஃபத்தாவாவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மையத்தை அறிந்து கொள்ளும் என்ற செய்திக்கு ஒரு செய்தியை கூட அவர் அந்த கிதாபிலே பதிவிடுகிறார். மாமின் அஹதின் யமுர்ரு பி கபரி அஹீகில் மூமின், ஒரு மூமினுடைய ஒரு சகோதரனுக்கு கபருக்கு அருகாமையில் ஒரு மனிதன் நடந்து சென்று அவர் இந்த உலகத்தில் அவரை அறிந்தவராக இருக்குகிறார். அவருக்கு அவர் சலாம் சொன்னால் வரத்த அலைஹி சலாம்,
அவருக்கு அந்த மையத்து சலாம் சொல்லும் என்று ரிப்பீட் வழங்கும், ரிப்ளே கொடுக்கும் என்று அந்த இப்னு தைமியா அவர்கள் மஜ்முஅத்துல் ஃபதாவாவிலே அழகான முறையில் சொல்லியிருக்கின்றார். இதை மறைத்து விட்டார்கள். ஓதி இருப்பார்கள், மதனியில் ஓதினவர்கள் ஓதி இருப்பார்கள், ரியாத்தில் ஓதினவர்கள் ஓதி இருப்பார்கள். ஆனால் ஹக்கை மல்லமார்கள் கூறினார்கள். அதே போன்று நாசிருத்தின் அல்பானி என்பவர் யார்? வஹாபிகளுடைய மிக பிரசித்தி பெற்ற இமாம்களில் ஒருவர். அவர் சொன்னார், அவர் இது சஹீஹ் சஹீஹ், இவர் இது லைஃப் லைஃப், இது மௌலு மௌலு, அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாசிருத்தின் அல்பானி அவர்களுடைய கிதாபிலே அஹ்காமுல் ஜனாயிஸ் வ பிதஉஹா என்ற கிதாபிலே அவர் சொல்கிறார், அல் அம்பியாஉ அஹ்யாஉ ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன், நபிமார்கள் அவருடைய கபர்களிலே உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் தொழுகின்றார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு ஒரு மூமினிடத்தில் 2 மலக்குமார்கள் வந்து கேள்விகள் கேட்பார்கள். கேள்வி கேட்டதன் பிற்பாடு அந்த மலக்குமார்களிடத்தில் அவர்கள் சில விடயங்களை பேசுகிற பொழுது அந்த மனிதர் சொல்வார், தஊனி ஹத்தா உஸல்லிய, அந்த மனிதர் சொல்வார், முஃமினான மனிதர் சொல்வார், என்னை நீங்கள் விடுங்கள், நான் தொழப்போகிறேன் என்று சொல்வார் என்று சொன்ன அந்த செய்தியை கூட அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். யார்? நாசிருத்தின் அல்பானி. இன்றைக்கு கல்முனை மண்ணிலே சென்ற ஜும்மாவிலே இந்த விடயங்கள் ஏன் பேசவில்லை? கூடாது என்று பேசியவர்கள் இப்படி செவிமடுக்கவும் முடியும் என்று அவர்கள் சொன்ன விடயங்கள், அவர்களுடைய ஐம்மாக்கள் சொன்ன விடயங்களை ஏன் பேசவில்லை சகோதரர்களே? அதே போன்று இது மாத்திரமல்ல, இது அவர்களுடைய இமாம்களுடைய கருத்து. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸை நாங்கள் பார்ப்போம் என்றிருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸை அதே இப்னு தைமியா அல் ஹர்ரானி என்கிற அவர்களுடைய இமாம் மஜ்முஅத்துல் ஃபதாவாவிலே அவருக்கு உடம்பில் இலைக்க பி நபியிக்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டு உன்னிடத்தில் நான் முன்னோக்குகிறேன், உன்னிடத்தில் நான் கையேந்துகிறேன், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்குகிறார். யா முஹம்மத் என்று அழைக்கிறார். யாரை அழைக்குகிறார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மன்னரையிலே இருக்குகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவர் சொன்னால் செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு தைமியாவுடைய கிதாபிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லிவிட்டு இன்னி அத்தவஜ்ஜஹு பிக சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹா என்ற வேற யாரும் இல்லை, நாசிருத்தின் அல்பானி அவர்களுடைய இமாம். அவர் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அவருடைய அந்த கிதாபிலே என்ன சொல்கிறார்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறங்குகிறார்கள். நீதியை கொண்டும் நியாயமான முறையிலும் சமூகத்திற்கு மார்க்க பணிகள் எல்லாம் செய்துவிட்டு, சிலைகள் எல்லாம் உடைத்துவிட்டு, பன்றிகள் எல்லாம் கொலை செய்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய கபருக்கு வருவார்கள். இது ஹதீஸ். லைன் காம அலா கபுரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக, என்னுடைய கபருக்கு வந்து என்னிடத்தில் நின்று ஃபகால யா முஹம்மத் என்று அழைப்பார்கள். யார் இது? ஈசா அலைஹிஸ்ஸலாம். எதில் வருகிறது? நாசிருத்தின் அல்பானியுடைய சில்சிலத்துல் அஹாதீஸ் அஸ்ஸஹீஹா என்ற, அதாவது சரியான ராவிகள் கொண்டு அறிவிக்கப்படுற ஹதீஸ் என்று சொல்ற கிதாப். விடை கொடுத்துட்டேன். அவர் அழைத்தால் நான் அவருக்கு விலை கொடுப்பேன், அவருக்காக வேண்டி நான் பதில் உரைப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் என்றால், இந்த குர்ஆனுடைய வசனம் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்க கூடா, அதிலும் மரணித்த ஒருவர் கபருக்குள் இருக்கின்ற ஒருவிடத்தில் போய் யார் பார்க்கிறார்கள்? அல்லாஹ்வை தான் வணங்குகின்றார்கள் என்று பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் முஜஸ்ஸிமாக்கள், அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிக்குகின்ற ஒரு சமூகம் அவர்கள். அதனால் தான் எல்லாத்தையும் ஷிர்க் என்று கூறுகிறார்கள். அதுபோல பேரன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களையும் ஏனைய நபிமார்களையும் வைத்து வசீலா தேடினார்கள் அல்லாஹ்விடத்தில். நபிமார்கள் எல்லாம் எங்கே எங்கே இருக்கிறார்கள்? மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய சூழ்ந்த பகுதியில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வானங்களிலேயும் இருக்குகிறார்கள். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஃபாத்திமா பின் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அலி ரலியல்லாஹு நபியிக்க வல் அம்பியா இல்லதீன மின் கப்லி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய நபியின் பொருட்டை கொண்டும்
ஹக்காலும் உரிமையாலும், எனக்கு முன்னே வந்த நபிமார்களுடைய பொருட்டாலும் உரிமையாலும் அந்த பெண்மணியினுடைய கபரை நீ விசாலப்படுத்தி விடுவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வசீலா செய்திருக்கிறார்கள் என்றால், பேரன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அல்லாத நபிமார்களை ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள்? ஆகவேதான் இந்த அழைத்தல் என்பதற்குரிய விளக்கம் சில இடங்களில் அழைத்தல் என்றைக்கு இல்லை என்பதல்ல, ஆனால் இவர்கள் சொல்லுகின்ற குர்ஆனுடைய வசனங்கள் அது அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் வணங்க வேண்டாம் என்பதுதான் யதார்த்தம். ஏனென்றால் இந்த இடத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இவர்களுடைய வேலை ஹவாரிஜிகளுடைய வேலை. நான் சொல்லல, சஹீல் புகாரியில சொல்றாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தொட்டும் பதிவு செய்யப்பட்ட விஷயம் என்ன சொல்றாங்க? இன்னஹும் இன்தலகு இலா ஆயாத்தின் நுஸிலத் ஃபில் குஃபாரி ஃபஜஅலூஹா அலல் முஃமினீன். என்ன? காபிர்களுக்கு இறங்கிய வசனங்கள். குஃபார்களை பார்த்து சொன்னேன், நீங்க சிலைகளை வணங்காதீங்க, மர மட்டைகளை வணங்காதீங்க, இதை எனக்கு நீங்க இணையாக்காதீங்க என்று சொல்லப்பட்ட குர்ஆனுடைய குஃபார்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் இறங்கிய வசனங்களை கொண்டு அவர்கள் மூமின்களே சுமத்துவார்கள் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அவர்கள்தான் அல் ஹவாரிஜ். வலிமார்களை பற்றி பேசப்பட்டால் உடனே ஷிர்க்குடைய வசனங்களை கொண்டு வந்து, காவிர்களுக்கு இறங்கிய வசனங்களை கொண்டு வந்து, பார்த்தீர்களா அல்லாஹ்வுடைய மாளிகையில் அழைக்கிறார்கள், பார்த்தீர்களா பல்பு போட்டிருக்காங்க, பார்த்தீர்களா கடை வைத்திருக்கிறார்கள் என்று வலிமார்களுடைய இடத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஷிர்க் என்றும் பித்அத் என்றும் காபிர்கள் என்றும் கூறுகிறார்கள். இவர்களைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹவாரிஜ் குல்லுஹும் கிலாபுன் நார் என்றாருங்க. விஷயம் முடிஞ்சு. சொல்லப்பட்டவர்கள் மூமின்களுக்கு காபிர்களுக்கு இறங்கிய வசனங்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் யார்? ஹவாரிஜிகள். அவர்கள் யார்? நரகத்தின் நாய்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆள் இல்ல, ரெண்டு வரல, குல்லுகும் எல்லாம் சரி, எல்லாரும் நரகத்தின் நாய்கள். ஏன்? மூமின்களுக்கு காவிர்களுக்கு இறங்கிய வசனங்களை கொண்டு வந்து வச்சு செல்ற நீங்க அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைச்சிட்டீங்க ஷிர்க். அது மாத்திரமல்ல, அதே ஹுதுபாவில் சொல்கின்றார்கள், அல்லாஹ் அல்லாத வலிமார்களுக்கு நெல்லடியார்களுக்கு நாங்கள் காணிக்கைகள் கொடுக்கக்கூடாது, நேர்ச்சை செய்யக்கூடாது, அது ஷிர்க்குன்றாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க முத்தஃபக்குன் அலையான செய்தி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நாங்கள் அறுக்கக்கூடாது, அல்லாட பேர் அல்லாம அறுத்தாது ஹராம் ஷிர்க்கு, அதை ஏற்றுக்கொள்ளலாம். வேறொன்று பேரை சொல்லி அறுத்தால் அல்லது கதவினுடைய இதுக்கு வச்சு ஒரு அடி அடிச்சு விட்டா ரைட், ஹராம்னு சொல்லலாம், ஷிர்க்குன்னு சொல்லலாம். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க என்ன செஞ்சாங்கண்டா, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு கடும் கவலை. அவங்கள பற்றி அடிக்கடி ஞாபகம் கூறிக்கொண்டே இருப்பார்கள். சில வருப்பமா தவ அம்மா ராய்த்துவா கத்து வலாக்கின் கான யுக்குதிரு திக்ரஹா. ஹதீஜா நாயகத்தில் நான் பொறாமை கொண்ட மாதிரி யார விஷயத்திலும் நான் பொறாமை கொள்ளலன்னு சொல்றாங்க ஆயிஷா நாயகம். ஏன்னு கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்பொழுதும் ஹதீஜா நாயகை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்கள். வருப்பமா தபஹ ஷாத்த சும்மா யுகத்தியுஹா அல்லாஹ் சும்மா யபுதுகா ஃபி சதாயிக்கி ஹதீஜா. என்ன சொல்றாங்க? சில நேரங்களில் ஒரு ஆட்டை அறுத்து அதை பெக் பண்ணி ஹதீஜா நாயகத்துடைய நண்பியுடைய வீட்டுக்கு அனுப்புவாங்க. இது முத்தஃபக்குன் அலைஹ். முத்தஃபக்குன் அலைஹ் என்றால் மாணவர்களுக்கு தெரியும், சஹீல் புகாரி வல் முஸ்லிம் ரெண்டிலேயும் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இப்போ விஷயம் என்னென்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுக்காமல் ஹதீஜா நாயகத்துடைய ஞாபகம் வந்தவுடன் ஒரு ஆட்டை அறுத்து அவங்களோட தோழிகளுக்கு பார்சல் பண்ணி அனுப்பியிருக்காங்கண்டா அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அர்த்தம்தான அர்த்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஷிர்க் செஞ்சிட்டாங்களா? இதை கேட்டா கொமெண்ட் சாலிச்சுடுற, நல்லா பயான் பண்ற,
மக்களை வழிகெடுக்கிற. இதை கேட்டு ஒரு கொமெண்ட்ஸ் அடிச்சுட்டோம்னு சொன்னால் ரிப்ளையும் இல்லை. அடுத்தது என்னண்டா கொமெண்ட்ஸ் அழிச்சுடுற, நம்ம தேடுற எங்கடா போட்ட கொமெண்டை காணலன். அதே போல இது ஒரு செய்தி. இன்னும் ஒரு செய்தி, ஒரு சஹாபி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள், என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள். ஃபையு சதக்கத்தி அஃதல், சதக்காவில் மிக சிறந்தது எது? மரணித்த தாய்க்கு. மரணித்த தாய்க்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் மாஊண்டாங்க, தண்ணீர். உடனே ஃபஹஃபர பிஅரன், ஒரு கிணற்றை தோண்டி மக்களுடைய பாவனைக்கு விட்டு விடுகிறார்கள். இப்ப என்ன விஷயம்டா, அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்து கிணறு தோண்டி இருந்தால் ஓகே சரி. ஆனால் தோண்டியது யாருக்காக? சதக்கா செய்ய வேண்டும் என்ற எண்ணம், தனது தாய்க்கு நன்மை சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் தோண்டப்பட்ட கிணறுடைய நிலைமை என்ன? இப்ப கடற்கரை பள்ளிக்கு ஹயரும் போகக்கூடாதுன்னு சொல்லி பயம் பண்றது இருக்கு இல்லையா? அதே மாதிரி அப்படி எண்ணத்தில் தோண்டப்பட்ட தண்ணீரை குடித்தால் நிலைமை என்ன? இப்ப ரெண்டு கேள்வி இருக்கு. தோண்டப்பட்டது ஒன்று, தண்ணீர் குடிப்பது ஒன்று. இந்த ரெண்டுக்கும் என்ன வாப்பா சட்டம் என்று கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு இவங்க சொல்ல தேவையில்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதிஹி லி உம்மி ஸாயித், இது பிதஅத்தும் இல்லை ஷிர்க்கும் இல்லை. ஒருவருக்கு நன்கொடையாக, அது வலியுல்லாவா இருக்கலாம் அல்லது தாயா இருக்கலாம், சகோதர சகோதரி யாருக்காகவும் நீங்கள் நன்கொடைகளை வழங்க முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கீகாரம் வழங்கி இருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய கதை என்ன? இன்னும் ஒரு உதாரணம், எல்லாம் ஹதீஸ். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு ஒரு மனிதனுடைய எண்ணத்தை புரியாமல், நீயத்தை புரியாமல் நீங்கள் ஷிர்க் செஞ்சிட்டீங்க, நீங்க பிதஅத் செஞ்சிட்டீங்க என்று சொல்கின்ற அவர்கள் பேசிய ஹதீது போன்ற ஒரு ஹதீஸ் இன்னொரு கிதாபில் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்பாங்க, நான் நேர்ச்சி செஞ்சுட்டேன், நான் அறுத்து பலியிட போறேன்றவன கேட்டாங்க, அது ஜாகிலியாக்காராக்கள் செய்கிற இடமா, அப்படின்னா நீங்க செய்யாதீங்க என்று சொல்லி தடுத்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெண்மணி வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து அவர்கள் நேர்ச்சை செய்திருந்தார்கள். என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு சென்று திரும்பி வந்தார்கள். இந்த ஹதீதை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஐயாமுல் ஜாகிலியாக்காரர்கள் செய்கின்ற இடத்திலே நீங்கள் அறுத்து பலியிட வேண்டாம் என்று சொல்கிறார்கள். கடைசியாக ஒரு செய்தி. இப்ப இன்னும் ஒரு ஹதீதை நாங்கள் பார்க்கிற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு பெண்மணி வருகின்றாள். நன்றாக விளங்க வேண்டும், அவுலியாக்களுடைய பேரில் நாங்கள் போடுகின்ற காணிக்கை அது சாதாரண காணிக்கை அல்ல. நாங்கள் கொடுக்குகின்ற அரிசி பேக்கு சாதாரண பேக்கு அல்ல. அது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஷிர்க்கும் அல்ல, பித்அத்தும் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து ஒரு பெண்மணி கேட்கிறார். நேரடியாக அந்த வார்த்தை என்ன தெரியுமா? இன்னி நதர்து, நான் நேர்ச்சி செய்திருக்கிறேன் என்றார்கள். அன்அல்ரிப அலா ரஸிக பித்துஃபி, நீங்க யுத்தத்துக்கு போய் திரும்பி வந்தா உங்களை சுற்றி நான் தஃபடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அப்படியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க, என்ன நீங்க அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி செஞ்ச? நான் உயிரோடு இருக்கிறேன், அல்லாஹ் அல்லாத ஒரு படைப்பு நான், அல்லாஹ்வுடைய படைப்பாக எனக்கு என்ன, அதுவும் சுற்றி கொடியேற்ற பள்ளியை சுத்தினா ஷிர்க்கு, கொடியேற்ற பள்ளியை கொடியை கொண்டு போய் சுத்தினா ஷிர்க்கு.
ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்கள்ட்ட அந்த பெண்மணி கேட்க, நான் தஃப் அடிச்சு சுத்தணும். அப்படியா, செய்யுங்கன்னாங்க. தஃப் அடிக்கிறார்கள். அதுக்கு பிறகு அந்த பெண்மணி கேட்கிறார்கள், நான் நேர்ச்சி செஞ்சிருக்கிறேன், வ இன்னி நதர்த்து அன் அதுபஹ பி மக்கானின் கதா வ கதா, இந்த இடத்துல போய் அறுத்து கொடுக்க வேண்டும் என்று நான் நேர்ச்சி செய்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. உடனே கூடாது என்று சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சிலைகளுக்கு அறுத்து கொடுக்க போகிறீர்களா, அவுதானுகளுக்கு நீங்கள் அறுத்து கொடுக்க போகிறீர்களா என்று கேட்கிறார்கள். இல்லை இல்லை என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவுஃபி பினதிரிகி, உங்களுடைய நேர்ச்சையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்றார்கள். உங்களுடைய நேர்ச்சையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்யப்படுகின்ற ஹதியாக்கள், வலிமார்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த தான தர்மங்கள், அவர்களுடைய மஜ்லிஸ்களுக்கெல்லாம் நாங்கள் செலவழிப்பதெல்லாம் அது சாதாரண ஒரு விடயம் அல்ல. யார்களே, நம்மை வழிகெடுக்கின்ற கூட்டம் நம்மோடு சேர்ந்து இந்த இடத்திலே இருக்கலாம், இந்த கண்ணியத்தை போக்காட்ட வேண்டும் என்று அந்நிய பெண்களோடு பேசுவதற்கு முயற்சிக்கலாம். அப்படி இருந்தாலும் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டு தூரமாக்கிவிட்டு நாங்கள் வந்திருப்பது வலிமார்களுடைய இடத்திற்கு, வலிமார்களுடைய தர்பாருக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதனுடைய கண்ணியத்தை பேண வேண்டும். பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்களில் பெண்கள் உட்கார வேண்டும். அதே போன்று அந்நிய ஆண்கள் அந்த இடத்திற்குள் சென்று ஊடுருவி இடையூறு செய்யக்கூடாது. மார்க்கம் என்பது தெளிவாக இறக்குகிறது. அதை குழப்புகின்ற குழப்பவாதிகளாக நாங்கள் மாறிவிடாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலிமார்களை நேசிக்குகின்ற, வலிமார்களை போற்றி புகழுகின்ற, வலிமார்களின் வழியில் நடக்கக்கூடிய, வலிமார்களுடைய பாதையில் சென்று உரிய எமக்குரிய சுவர்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சுவர்க்கத்தில் நுழைவதற்குரிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியருள்வானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, இவ்வளவு நேரம் இந்த இடத்தில் பேசப்பட்ட நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு பரிபூர்ண தௌஃபீக்கை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான், இந்த இடத்தில் இறக்குகின்ற எங்களுடைய ஜாமியாவுடைய மாணவர்களுக்கு யா அல்லாஹ் இல்முல் ஹகீகத்து மாரிஃபத்துடைய அறிவை கொடுத்து அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய அகீதாவை ஆணித்தரமாக பேசுவதற்குரிய வல்லமையை எனக்கும் அவங்களுக்கும் ஏனைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்து கொள்கை சார் உலமாக்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலா முஹம்மத் ஸல்லல்லாஹு عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. இதுவரை நேரமும் எம் மத்தியிலே உரை நிகழ்த்தி விடைபெற்றிருந்த ஜாமியா மன்பாயில் ஹிதாயா அரபு கலாவிடத்தினுடைய விரிவுரையாளர் கண்ணியத்துக்குரிய மௌலவி MLM அருஷாத் மன்பாயி அவர்களுக்கு கல்முனை மொஹியதீன் ஜும்மா பெரிய பள்ளி வாசல், கடற்கரை பள்ளிவாசல், நாகூர் ஆண்டகே தர்கா ஷரீப் நிர்வாக சபையினர் மற்றும் விழாக்குழுவினர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நானிலம் போற்றும் நாகூர் நாயகம் கருணை Hello.